அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ஜவ்வரிசி பாயசம் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி ஒரு 100 கிராம். ½ அன் ஹவருக்கு முன்னாடியே 2-3 டைம் வாஷ் பண்ணி தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். பால் ஒரு 1/2 லிட்டர். சுகர் ஒரு 1/2 கப். 3 ஏலக்காய். இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா பொடி பண்ணிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய், முந்திரி, திராட்சை. ஃபஸ்ட்டு நம்ம ஜவ்வரிசியை வேக வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் ஒரு 500 ml தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் நம்ம ஊற வச்சுருக்கிற இந்த ஜவ்வரிசி இதில் போட்டுடலாம். ஜவ்வரிசி வேகிறதுக்குள்ள நம்ம பாலை காய்ச்சிடலாம். நம்ம ஜவ்வரிசி போட்டதுமே கிளறிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இது வேகிறதுக்கு மினிமம் ஒரு 7 to 10 minutes தான் ஆகும். இல்லை நம்ம ஊற போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். பாருங்கள், இனி நம்மளுக்கு ஜவ்வரிசி வேகணும். பாருங்கள், ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் நம்ம காய்ச்சின பாலை இதில் ஊற்றிடலாம். பாலை ஊற்றினுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இந்த மாதிரி கிளறும் போது ஜவ்வரிசி வந்து அடி பிடிக்காது. பாருங்க, இப்போ இதில் நான் பொடி பண்ண சர்க்கரையும் ஏலக்காய் இதில் போட்டுடுறேன். பாருங்கள், ஏலக்காய் மணம் நல்லா வருது. இப்போ நம்ம நெய்யில் முந்திரி திராட்சை வறுத்து பாயசத்தில் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு முந்திரி போட்டு வறுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு மாதிரி சீக்கிரம் கருகிரும். லைட் ப்ரௌன் கலர் வரும்போது நம்ம இப்போ திராட்சையை போட்டுடலாம். பாருங்கள், திராட்சை நல்லா இப்போ தான் விஷல் வருது. பாருங்கள், திராட்சையும் முந்திரியும் வறுத்து எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான டேஸ்டான ஜவ்வரிசி பாயாசம் ரெடி ஆயிடுச்சுங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா
லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஆமினா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.